தேவனை ஆராதிப்பதிலே நாம் தொடர்ந்து பல காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பல நிலைமைகளிலே நம்முடைய வார்த்தையினாலே இடைப்பட்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆராதனை செய்தியாக கர்த்தர் கடந்த வாரத்திலே எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையானது ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 12வது வசனத்தினுடைய 2வது வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 12வது வசனம், அதனுடைய 12வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகள் யாராவது வாசித்தால் மிகவும் நலமாக இருக்கும். நீங்கள் இந்த பிரபந்தத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுது. தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தை குறித்து வசனம் கொடுக்கப்பட்ட பொழுது எனக்குள்ளாக எப்பொழுதும் ஒரு உறுதித்தன்மையை நான் எதிர்பார்ப்பேன். இந்த காரியம்தான் நம்மோடு கூட தேவன் நடைபெற போகிறாரா என்கிற உறுதியை நான் எதிர்பார்ப்பேன். சனிக்கிழமை வரைக்குமாக கடந்த மாதம் முழுவதுமாகவே எனக்குள்ளாக அநேக விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வரும்பொழுது கூட பயங்கரமான ஒரு சில சூழ்நிலைகள், அந்த நிர்பந்தமான சூழ்நிலையில தான் நானும் இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது கடந்த நாள் வரைக்குமே இந்த வசனத்தை தான் கர்த்தர் உறுதியாக சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது கடந்த நாள் உட்கார்ந்து செய்திக்காக நான் ஆயத்தம் செய்யும் பொழுது பல காரியங்களை கர்த்தர் அடியனுக்கு வெளிப்படுத்தினார். இயல்பான வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய சிறு சிறு காரியங்களிலே தேவன் எந்தளவாய் நம்மிடத்திலே உண்மையான காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்கிறதை குறித்து அடியனிடத்திலே கூட கர்த்தர் பகிர்ந்து கொண்டார். அந்த வார்த்தையை தேவனுடைய சமூகத்திலே படையலாக படைக்க விரும்புகிறேன். அடியன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரை நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையும் நீக்கி சுத்தம் செய்வாராக. இந்த வார்த்தையினுடைய இதைதான் அவர் கொடுக்கிறாருங்கிறதுடைய உரிய தன்மை என்ன அப்படின்னாக்கா, சற்று முன்பாக தியானத்தில் ஐயா இந்த வசனத்தின் கூட மேல் வசனத்தை வாசிச்சு தியானத்துக்காக அவர் சொன்னார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஒரு ஆராதனையை புத்தியா இருக்கணும் அப்படின்னாக்கா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது சரீரத்தை நாம என்ன பண்ணணும்னாக்கா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்கணும். அந்த ஜீவ பலிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானதுங்க. பலி என்று சொல்லப்படக்கூடிய காரியமானது ஏற்கனவே நம்ம இந்த காரியத்தை சிந்திச்சிருக்கிறோம். பலி என்கிறது என்னன்னா அறுத்து போட்டு அதை கொண்டாதான் பலி. ஆனா இங்க சொல்லப்பட்ட இந்த இடத்துக்கு ஜீவ பலி என்கிறது நீங்கள் வாழும் பொழுதே உங்களை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வாழும் பொழுதே பலியாக ஒப்பு கொடுக்கிறதுனா உங்களுக்கு எந்த ஒரு சுய வெறுப்பும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ்டு லைஃப் அந்த மாதிரி இருக்கணுங்கிறது தான் ஜீவ பலி. அதாவது ஏன் இஷ்டத்துக்கு வாழ்றதெல்லாம் வாழ்க்கை. வரும்பொழுது நானே என் மனைவி ஒரு காரியத்தை குறித்து சிந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அப்ப இந்த வார்த்தை தான் அவருக்கு நான் புத்தியா சொன்னது. என்னோட இஷ்டத்துக்கு வாழ்றதில்லை எங்க வாழ்க்கை ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய சித்தத்தின்படி வாழ்றது தான் வாழ்க்கை. என் இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணா வாழலாம். கண்டிப்பா அவர் குறுக்க நிற்க மாட்டார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறீங்களா, போங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தா எல்லா வேலையும் நான் செய்யணுங்கிறீங்களா, தாராளமா செய்யணும். நான் சர்ச்சைக்கே நம்ம வரமாட்டேங்கிறீங்களா, தாராளமா இருந்துக்கலாம். அதுக்காக கர்த்தர் நம்மள என்ன கருத்து நினைச்சு கொள்ள போறாரு, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவர் அன்பின் தேவன். அதெல்லாம் ஏன் இஷ்டத்துக்கு வாழ்ற வாழ்க்கை. அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்க தேவனுடைய சமூகத்தில் மனபாரத்தோடு கூட இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை பகிர்ந்து கொள்கிறதுக்கு அடியனுக்கு 100% தகுதி இருக்கிறது என்கிறதை தேவனுடைய சமூகத்தில் ஆவியானவருக்கு முன்பாக இந்த காரியத்தை சொல்கிறேன். பல வேலைகளை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையினாலையும் பல நிலைமைகள்ல கிறிஸ்தவனாக இருக்கிறதுனாலையும் என்னுடைய வேலைக்கு நமக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இப்படியாக பல நிலைமைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எத்தனையோ இடத்துக்கு என்ன மிரட்டி இருக்காங்க. எத்தனையோ இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வேலை பார்த்த பள்ளிக்கூடங்கள்ல மிரட்டி இருக்காங்க. என்ன மிரட்டுவாங்க தெரியுங்களா? பிரபலமான ஒரு பள்ளிக்கூடம் எங்க பகுதியில் இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கிற பகுதியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அங்க இருந்து அந்த அம்மா என்ன மிரட்டுச்சு அப்படின்னாக்கா, இது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா, இங்கெல்லாம் நீ வேலை செய்யறன்னு வெளியே சொல்லிப்பாரு, உனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குது அப்படின்னு. அதை கூட என் மனைவியோட கூட நான் சிந்திச்சுட்டு வந்தேன். உனக்கு கிடைக்கிற கௌரவத்தை பாரு, எவ்வளோ நீ இந்த இடத்துக்கு வேலை செய்யறன்னு வெளியே சொல்லு,
அப்படிமா. அது உண்மைங்க. அந்த இடத்துக்கு வேலை செய்கிறேன்னு சொன்னாக்க நமக்கு கிடைக்கிற மரியாதை நானும் அவங்களை பூச்சிருக்கேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு வந்து அந்த நிர்பந்த சோதனை எழுதுறீங்களா, வழக்கமாக பள்ளிகளில் மதச்சார்பின்மையாக பல காரியங்கள் கொண்டாடப்படுவது உண்டு. ஒரு நம்ம அங்கே வேலைக்கு இருக்கிறதுனால பல நிலைமைகள் நம்ம அங்கே வந்து என்ன பண்ணி ஆகணும்னா அந்த சம்பளத்துக்காக நம்ம அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். அப்படி ஒரு நிர்பந்தமான வேலை எனக்கு வந்தது. ஆயுதபூஜை அவங்க கொண்டு இன்னும் வைக்கப்படக்கூடிய அந்த இடத்துக்கு நான் போய் அந்த சிலைகளை சுத்தம் பண்ணி இது பண்ணி அதை ஆயத்தம் பண்ணணும். அவங்க பூஜை வைக்கிறதுக்கு நான் காசு கொடுக்கணும். நான் கொடுக்க வேண்டியதில்லை, என் சம்பளத்தில் அவங்க பிடிச்சிக்குவாங்க. இந்த இடத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? கடுமையாக நான் எதிர்த்தேன், கடுமையாக எதிர்த்தேன். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம வேதம் தெளிவா சொல்லுது. அந்த வசனத்தை 2வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. நாங்கள் அந்த இடத்துக்கு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். புதுசாகணுங்க. பழைய ஆள் என்ன பண்ணியிருப்பான்? பழைய ஆள் என்ன பண்ணுவான்? போய் தான் என் குடும்பம் நடத்திருக்கோம். இதுதான் பிராக்டிக்கலான உண்மையில் நடத்துறதுக்கு வந்துச்சு. ஆனால் புதிய மனிதன் என்ன செய்வான் தெரியுங்களா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் அவனால் கழிக்க முடியாது. ஏன்னா அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். எல்லாவற்றையும் விட்டு வந்தனா மறுபடியும் அந்த காரியத்துக்கு நான் எப்படி போய் செய்ய முடியாது. நடுத்தரும் மகிழ்ச்சி. அதை காட்டிலும் பல நன்மைகளில் தேவன் என்னை நிறுத்தினார். அதை காட்டிலும் பல நன்மைகள் அதுக்கப்புறம் என்ன தேவன் நிறுத்தினார். நிற்க வேண்டிய இடத்துக்கு நாம் நிற்கணும். நிற்க வேண்டிய இடத்துக்கு நாம் நிற்கணும். உலகமா கர்த்தரான ஒரு காரியம் வரும்பொழுது நீங்க எதை சூஸ் பண்றீங்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்கிறது நமக்கு ஒரு பரீட்சையான வாழ்க்கை, எக்ஸாம் மாதிரி. இந்த இடத்துக்கு எக்ஸாம் நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு செய்தியை நான் கேட்டேன், அருமையான ஒரு சிந்தனை. இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னா எஃப்எம்பிபி தான் நினைக்கிறேன். எஃப்எம்பிபி பாடல்கள்ல முன்ன ஒரு 2 நிமிஷம் அங்கங்க ஒரு சின்ன சின்ன பிரசங்கங்கள் கொடுப்பாங்க. அதுல அருமையான ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க. இந்த உலகம் வந்து ஒரு பரீட்சை மாதிரிங்க நமக்கு. இதுல என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துறாங்க. இதுதான் பிரச்சனை உங்களுக்கு வரும்ன்றது தெரியும். நீங்க என்ன பதில் எழுத போறீங்கிறத விஷயம். எல்லாம் உங்களுக்கு பதில்கள் கொடுக்கப்பட்டுருச்சு. மன்னிக்கணும், மாத்தி சொல்லிட்டேன். பதில்கள் கொடுக்கப்பட்டுருச்சு. நீங்க அந்த கேள்விகளை நீங்க எப்படி அட்டன் பண்ண போறீங்கிறத முக்கியம். நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க அந்த இடத்துக்கு. நேற்றைய தினத்தில் ஒரு சிந்தனைக்காக எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் ஒரு காரியத்தை போட்டேன். உலகமா கர்த்தரா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நமக்குள்ள ஒரு சிந்தனை வருது அப்படின்னாக்கா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது கர்த்தர் தான். எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா அந்த உலகத்துக்காக நாம் எதுக்காக போறோம் அப்படின்னா காசு பணத்துக்கு தான். காசு பணத்தை கர்த்தரால கொடுக்க முடியும். ஆனா இழந்து போன கர்த்தரை உன்னால காசு பணத்தை குறிச்சு வாங்க முடியும். இது பயங்கரமான விஷயம். இப்படியாக இந்த உலகம் என்ன செய்யுதோ அதன்படியே நாமளும் போகிறதுக்காக நம்மளை கர்த்தர் மீட்டு எடுக்கவே இல்லை. நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு 5 பக்க செய்தி. ஆனா 5 பக்க செய்தி நம்மளால இப்ப கொடுக்க முடியாது. ஆவியானவர் என்ன சொல்ல வராரோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அந்த வசனம் அழகா இருக்குங்க. தேவனுடைய நன்மை, நம்முடைய நன்மை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு நன்மை என்னன்னாக்கா நம்ம போனாதான் காசு இருந்தால் தான் நல்லா இருக்கும், ஆசைப்பட்டதான் வாங்க முடியும், இந்த உலகத்துல நல்லா நம்ம இருக்கலாம். இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயம். இது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனா உனக்கு டெம்டேஷன் அந்த இடத்துக்கு வருது, பிரச்சனை வருது, சோதனை வருது, இதுவா அதுவான்னு வந்து நிற்கும் பொழுது நீ என்ன சூஸ் பண்றங்கிறது தான் கிறிஸ்தவ ஜீவன். அங்க நீ எதை சூஸ் பண்ற? அதை வந்து உலகம் மட்டும் எதிர்பார்க்கலீங்க, கர்த்தரும் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. என் முள்ள எந்த பக்கம் காலடி எடுத்து வைக்கிறான்? என் முள்ள எந்த பக்கம் காலடி எடுத்து வைக்கிறான்? தேவனுடைய நன்மையும் பிரியமும், என்னுடைய நன்மையும் பிரியமும் அல்ல. என்னுடைய நன்மையும் பிரியமும் பண்ணலாம். நானும் இந்த உலகத்தில் தான் வாழ்றேன். எனக்கு 1 கிலோ அரிசி காசு கொடுத்தா தான் கிடைக்கும். அப்ப நான் எதை சூஸ் பண்றேங்கிறதா ரொம்ப முக்கியமான. இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துக்கு நீங்க அனலைஸ் பண்ணணும், ரொம்ப அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் மனம் புதிதாகிறதுனால அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உத்வேகம் வரும். பல நாட்களா பேர் இருக்கிறது நிருபத்தை நானும் வாசிச்சிருக்கேன். கடந்த வாரத்தில் நான் கேட்ட ஒரு செய்தி என்னை ரொம்பவே அசைச்சது. விசுவாசத்தோட தைரியத்தை. அந்த வசனத்தை பல தடவை நானும் வாசிச்சிருக்கேன். ஆனால் அந்த செய்தியாளர் கொடுத்த அந்த விதம் ரொம்பவே நான் அசைச்சது. எனக்கு விசுவாசம் ரொம்பவே பலப்படுத்துச்சு. அந்த என்னன்னா விசுவாசம் இருந்தால் தைரியம் அவனுக்கு இருக்கும்.
அப்ப அந்த தைரியம் என்ன பண்ணுதுன்னா விசுவாசத்தை விருத்தியடைய செய்யுது. அப்ப அவனால ஒரு முடிவை சரியா எடுக்க முடியும் அப்படிங்கிறது இங்க என்ன சொல்லுதுனாக்கா, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். உலகத்துக்கு ஒத்த தேசம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, நான் சயின்ஸ் குரூப்பே படிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு வந்து இந்த ஆர்ட்ஸை பத்தி எதுவும் தெரியாதனால எம்பிஏ படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் படிக்கிற காலத்தில் படிச்சு முடிச்சுட்டு எம்பிஏ என்னால் சேர முடியாதனால மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் படித்தேன். மாஸ்டர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் நம்ம சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் பேட்ச் நடக்கலாம். அப்போ எங்களுக்கு கிளாஸ் நடக்கும் பொழுது அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பேப்பர் இருக்குது தனியாக. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது விளம்பரம், ஒரு பொருளை எப்படி விளம்பரம் செய்யறதுன்னா முழு பொய். நான் என்ன பண்ணுனேன்னா, இந்த பெண்ணை வந்து உங்களுக்கு வாங்க வைக்கணும், இதுக்காக நான் எதுவும் செய்யல. அதான் மார்க்கெட்டிங். நாம யாரோட மார்க்கெட்டிங் அப்படின்னாக்கா, பொய்க்கு மார்க்கெட்டிங் இல்லை, உண்மைக்கு மார்க்கெட்டிங். நாம பொய்க்கு மார்க்கெட்டிங் கிடையாது. அப்ப நீ அதை எந்த அளவுக்கு சாமர்த்தியமா வைக்கிறையோ அந்த அளவுக்கு நீ திறமசாலி. இப்பயும் ஆயக்கலைகள் 64 கலைகள்ல ஏமாற்றுவது ஒரு கலை. இது வியாபாரிகள் இயற்கையா செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு நம்ம தப்பு செய்யறது, ஒரு வேலைக்காவாத பொருள் உங்க தலையில கட்டிட்டா இன்னைக்கு நான் சாமர்த்தியமா சம்பாதிச்சேன்னு அர்த்தம். இதை நீங்க மீன் மார்க்கெட்ல நல்லா பார்க்கலாம். ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் மீன் வாங்க போறாங்க, அங்க சூப்பரா மீன் வைப்பாங்க. நான் நல்லா ஏமாந்து போயிருக்கேன் நிறைய இடத்துக்கு. அப்ப இந்த உலகம் போடக்கூடிய வேஷம், அந்த வேஷத்தினுடைய சரியான பதம் முழு பொய். அந்த முழு பொய். இது 3 வசனங்களை கொண்டு நம்ம இந்த காரியத்தை குறித்து சிந்திக்கிறதுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கார். நேரம் குறித்து எவ்வளவு நம்மளால முடியுமோ அவரை சந்திப்போம். முதலாவது மத்தேயு 5:37. மத்தேயு 5:37. கிறிஸ்தவ ஜீவியங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு ஜீவன், கஷ்டமான ஜீவியமெல்லாம் ஒன்றும் இல்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அவ்வளவுதான். இருக்கிறத இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இந்த இடத்துக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருது. நாம் ஆமாங்கிறது ஆமான்னு சொல்றதில்லை, இல்லைங்கிறது இல்லைன்னு சொல்றதில்லை, ரெண்டையும் மாற்றி சொல்லியிருக்கோம். அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, இதுக்கு மிஞ்சிச்சு அப்படின்னா அது என்னவாகும்னா தீமைன்னு சொல்லுது. இப்போ இந்த வசனத்தை இது ஆங்கிலத்தில் நான் அதை படித்து பார்க்கும்பொழுது அதில் அழகாக சொல்லிட்டாங்க. பட் லெட் யுவர் கம்யூனிகேஷன் பி ஏ நே நே, அதாவது இது ஓல்டு இங்கிலீஷ், அதாவது எஸ் எஸ் நோ நோ அப்படிங்கிறதுனால ஃபார் ஹூஸ் வாட்ஸ்எவர் இஸ் மோர் தென் தீஸ் காமத் ஆஃப் ஈவில். இதுக்கு மேலே போச்சுன்னா அது ஈவில்ன்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஈவில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிசாசுன்னு அர்த்தம். அப்போ பிசாசு யாரு? அவன் ஒரு பொய்யன். இதை நாம் அழகா எல்லாத்துக்குமே ஆதியாகமத்தில் இருந்தே நமக்கு அழகான விளக்கம் இருக்கு. ஆதியாகமத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்படியா கர்த்தர் சொன்னார்? இந்த இடத்துக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை நீ அறிந்து தேவர்களை போல இருக்கிறாங்க. கடைசியா பினிஷிங் அவன் எதை முடிக்கிறான் அப்படின்னாக்கா, நீ வந்து அந்த சமூகத்தை விட்டு துரத்தப்படுவ அப்படிங்கிறத முடிக்காம நீ எப்படி இருப்பன்னா தேவர்களை போல இருப்பீங்கன்னா யாருக்கு தான் ஆசை வராது? இந்த இடத்துக்கு தான் அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. 12:2 ரோமர்ல நமக்கு, அதாவது தேவனுடைய சித்தம் என்னது பொறுத்த உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, அந்த புதிதாகிறது என்னன்னா அனலைஸ் பண்ணணும். ஒரு காரியத்தை நாம கேட்கும் பொழுது இது வந்து பிரியமா, இதை நான் செய்வது சரியா அப்படின்னு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பகுத்தறியத்தக்க புத்தி நமக்கு கண்டிப்பா இருக்கணும். பயத்தின் புத்தி இருக்கக்கூடாது. பயத்தின் புத்தி நம்ம கண்டிப்பா இருக்கக்கூடாது. பயம் கண்டிப்பா வருங்க. அவனுடைய வேலையே வரும்பொழுது நானே மனைவி சிந்திச்சது தான். அவன் என்ன பண்றான்னா, முதல்ல நமக்கு பயத்தை கொடுத்துறான். அந்த பயம் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விசுவாசத்தை உடைச்சிருக்கு. அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுது அப்படின்னா, விசுவாசம் உடைஞ்சிருச்சுன்னா, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஆயிடுது. அப்ப அவருடைய பிரியம் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா கட் ஆயிடுது. அப்ப அந்த உறவுல விரிசல் வந்துடுது. விரிசல் ஆயிடுச்சுன்னா கடவுளே ஆசைப்பட்டாலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா அந்த விரிசல் வந்துருச்சு. ஏன்னா அவர் எழுதின சட்டம் தான் அது. அவர் எழுதின சட்டத்தை ஒருபோதும் அவர் மீறி செயல்படுபவர் அல்ல. அப்ப நமக்கு அவர் உதவி செய்யணும்னா அவர் வரக்கூடியதுக்கு ஒரு ரூட் இருக்கு. அந்த பாதை தாங்க விசுவாசம். நேற்றைய தினத்தில் இந்த சிந்தனை எனக்கு வந்தது. அதை நான் வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு செஞ்சேன். அதாவது தேவன் எல்லாருமே ஒரே மாதிரி தான் அன்பு போடுறாரு. அவருடைய அன்புல ஒரு குறையுமே கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரி, அவருக்கு ஒரு மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவர் எப்பயுமே பாரபட்சம் இல்லாத தெய்வம். ஆனால்
அதனுடைய பலன்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பெற்றுக்கொள்கிறோம். அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படி விசுவாசத்தை விருத்தி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஏன் விசுவாசத்தை துவக்குகிறவோ முடிக்கிறவோ அவராக இருந்தாலும் அதை விருத்தி செஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கக்கூடிய அந்த ஜீவியை நம்ம இடத்துல இல்லை அப்படின்னாக்கா நமக்கு விசுவாசமும் வராது. அப்போ விசுவாசத்தோட கூட அடிஷ்னலாக அந்த ஒன்றுக்கு அழகான அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி ஒவ்வொன்றும் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலேயே இந்த நேரத்தில் அண்ணனுக்கு நான் அந்த காரியங்களுக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த வாரத்தில் அண்ணன் ஜான் சாபுகள் அந்த காரியத்தை செய்து கொடுத்தாரு. அப்போ அந்த அந்த தைரியம், அப்போ விசுவாசத்தோட தைரியம், நீங்கள் ஒரு முடிவை தைரியமாக எடுக்க முடியும். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்காம ஒருபோது கற்றுவிட போகிறது. அப்போ இந்த காரியங்கள் நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் என்று அந்த இடத்துக்கு சொல்லப்படுது. ஆனால் அங்கே அது இல்லை, அது முழு பொய். அதை அவன் சொல்லும் போது பாருங்க, அழகாக பேசி தேனொழுக பேசி அழகாக அந்த விஷத்தை கொண்டு போய் அந்த புத்தியிலையும் இதயத்திலையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நடந்த ரிசல்ட் எல்லாமே நமக்கு தெரியும். அவங்களுக்கும் வாழ்க்கை போச்சு, நமக்கும் பரவாம போச்சு. எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாக நிற்க வேண்டிய நிலைமை, ஒட்டுமொத்த உலகமும் சாப்பிடும். அவ்வளோதான் அவனோட வேலை பிரித்து விடலாம். 2 பேருக்கு இருக்கிற உறவை கட் பண்ணிவிட்டா வேலை போச்சு. இது கோல் மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. புருஷன் முன்னாடிக்குள்ள கோல் மூட்டுறது, கூட பிறந்தவங்கிட்ட கோல் மூட்டுறது, பக்கத்து சண்டை வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பிசாசு மட்டும்தான் செய்வோம். அப்போ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வர இது நான் ஒத்துக்கொள்ளக்கூடிய பயங்கரமான ஒரு உண்மை. இன்னொரு வேதம் எப்பயுமே ரொம்ப எளிமையானது. அது இருக்கிற வண்ணமாகவே நம்ம வசனத்தை அதன்படியே நம்ம வாழ்ந்துட்டா பிரச்சனையே கிடையாது. அதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்னத்தையுமே வளைக்கக்கூடாது. அப்படி நம்ம வளைச்சோம் அப்படின்னாவே அது நிறைய பிரச்சனைகளை நாம தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துக்கு பாருங்க, உண்மையிலேயே நான் அந்த காரியத்தை கற்றுத்தான் கொடுத்தாரு. கிறிஸ்தவர்களை மிஞ்சின நடிகர்கள் கிடையாது இந்த உலகத்தில். கிறிஸ்தவர்களை மிஞ்சின ஒரு சகோதரனையோ சகோதரியோ நமக்கு பிடிக்காது. அவங்களோட கூட நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் தைரியமாக நம்மளால் அப்பமிக்கிறோம், தைரியமாக காணிக்க செலுத்தும். இது விசுவாசி மட்டும் இல்லை, பிரசித்தம் பெற்ற ஊழியர்களும் செய்யக்கூடிய தவறு. இது தேவனுடைய பார்வையில் அருவருப்பான காரியம். கடந்த நாட்களில் எனக்கு நடந்த 2 சம்பவங்கள். இதை சொல்லவே ஒரு தைரியம் வேணும். ஆனால் நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். 2 பிரசித்தம் பெற்ற ஊழியர்கள், பிரபலமான ஊழியர்கள், வேதத்தை கரைச்சி குடித்தவங்க. அதில் ஒருத்தருக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. கத்தி மட்டும் தான் எனக்கு கூட. அந்த மாதிரி நிறைய விசுவாசிகள் இருக்காங்க அப்படியும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நாங்கள் ஐக்கியப்படக்கூடிய சபையிலேயே ஐக்கியப்பட்டு காணிக்கை செலுத்தி மேடை ஏறி ஐக்கியத்தை பற்றியே பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த வாரம் நாங்கள் அப்பமிக்கிறோம். அப்போ இது என்ன ஒரு துணிக்கிறோம். அடுத்தது இன்னொரு மனுஷன் பிரசித்தி பெற்றவர், ஏன்னா ஆளை விட்டு மிரட்டுறாரு. என்ன அப்படின்னா அதனுடைய டைரக்டான ஒரு கரு என்ன, ஒரு மிரட்டினது அப்படின்னா ஒழுங்காக இருந்தது, இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போகுது. அதை டீசெண்டாக சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அந்த மனிதனுக்கு மருத்துவமனையில் இருந்து விடுதலை கிடையாது. கர்த்தர் காண்கிற தெய்வம். நம்ம ரவுடிங்க கிடையாது, நம்ம பொய்யர்கள் அல்ல, நம்ம வேஷம் போடுறதுக்கு நம்ம ஒன்று நாடக நடிகர்கள் அல்ல. அவர் உண்மையின் தெய்வம். இதில் இந்த காரியத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது ஒரு அருமையான காரியத்தை நான் தியானத்தில் ஒரு காரியத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சகரியா போனன் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு தியான செய்தியிலிருந்து ஒரு காரியத்தை இந்த பொய்யை குறித்து அவர் எழுதியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது கவனிங்க, பொய் அப்படிங்கிறது என்னன்னா, பொய்யின் பிதாவாகிய சாத்தானிடமிருந்தே அந்த பொய் வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்கள் சொல்லும் பொய்யானது சாத்தான் தகப்பனாகவும் நீங்கள் தாயாகவும் இருந்து பிறக்கும் குழந்தையாக இருக்கிறது. நம்ம பொய் நாம தகப்பனாகவும் அவன் தாயாகவும் இருந்து 2 பேரும் சேர்ந்து பிறக்கிறதுக்குள்ளதான் அந்த பொய் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நம்ம இதயத்தையும் நாவையும் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லுது. தேவன் ஒரு காலம் பொய்யை பெற்றெடுக்கும் தகப்பனாய் இருப்பதில்லை. ஆகவே நாம் கிறிஸ்தவர்களான பிறகு, அதாவது விசுவாசியான பிறகு எப்பொழுதும் உண்மையை தான் பேச வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை அறிய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அப்படின்னு போட்டு நன்றி சரியா போனேன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ பொய்யினுடைய பயங்கரத்தை பாருங்க, அவன் எந்த அளவுக்கு பயங்கரமானவனா காணப்படுறான். அப்படி இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நம்மளை பிடிச்சாலும் பிடிக்கலைன்னா நம்மளோட சிரிச்சு பேசும், சிரிச்சு உறவாடும். நமக்கு இதெல்லாம் நான் என்னுடைய பணியில் நிறைய பார்த்துருக்கேன். பாலிடிக்ஸ், அதுக்கு பேர் அவங்க வச்சிருக்கக்கூடிய அழகான பேர் பாலிடிக்ஸ் இங்கிலீஷில், அதாவது அரசியல் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தனுக்கு கெடுதலை
அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா தீமையும் வந்து செஞ்சிடறது. அதுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு பதம் என்னன்னா பாலிடிக்ஸ். நமக்கு எல்லா கெடுதலையும் செஞ்சுட்டு நம்ம முன்னாடியே சிரிச்சுட்டு வந்து நல்லவங்களாட்ட பேசி நம்ம கை கொடுத்து பேசுவோம். இது உலகம் தான் செய்யும். ஆனால் ஒருபோதும் இதை கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய மனிதன் இதை நம்ம செய்யக்கூடாது. ஒருபோதும் நம்ம செய்யக்கூடாது. ஒரு சகோதரனோடு கூட நமக்கு நமக்கு சரியில்லை, அவரோட கூட நம்ம மனஸ்தாபம் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம அப்பமிக்காமையாவது இருந்துடணும் அவரோட கூட அந்த டைம். அதாவது தேவனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கனமாக இருக்கும். நமக்கு எப்போ அவர் கூட சமாதானம் ஆகுதோ, நம்ம போய் வேலண்டியாக சமாதானம் ஆகிற அளவுக்கு நம்ம மனநிலைமை வரலை. எல்லாருக்குமே எல்லாரும் ஒரே கூடுமான ஒரு தான் எதுவுமே சொல்லி வச்சாரு. அப்படிங்கும்போது நமக்கு அந்த மனநிலைமை வர வரைக்கும் மாதிரி நம்ம பொறுமையாக அப்பமிக்காமல் இருக்கணும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தைரியமாக நம்ம அப்பமிக்கிறது ரொம்ப தப்பு. 1 Corinthians 11 வாசிச்சு தான் நம்ம அப்பமிச்சோம். அது எழுதப்பட்டதுக்கு அத்தனையும் உண்மை. வியாதி படுக்கை, மரணப்படுக்கை கண்டிப்பாக நடக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சே சால்வ் பண்ணிடும். எனக்காக ஜெபம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி எனக்காக ஜெபம் பண்ணிக்கணும். எல்லாருமே நீ ஹாஸ்பிட்டலில் தான் கிடக்கணும். ஏன்னா அது மேலே அது தெளிவாக சொல்லுது. நீ ஏன் கிடக்கிற அப்படிங்கிறது உனக்கும் கர்த்தருக்கும் தெரியும். உனக்கு ஏன் இப்படி நடக்குதுங்கிறது உனக்கும் கர்த்தருக்கும் தெரியும். இது வியாதி படுக்கை இருக்கிற எல்லாரையும் நான் சொல்லலை. ஆனால் வேறு அதை தெளிவாக சொல்லுது. 1 Corinthians 11 நம்ம எந்த காரியத்தையும் குறித்து நமக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் நம்முடைய பாஸ், அவர் தான் நம்முடைய தலை, அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவருடைய பார்வைக்கு ஒளிஞ்சு போய் நீ எங்கே போய் என்ன செஞ்சிட முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. உலகம் 1000 செய்யும். அந்த 1000ல் 1 நீ செஞ்சினாலும் போச்சு. பொய் பேசுறதுக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஃபேமிலியே செத்து போச்சு. புருஷன் பொண்டாட்டியும் செத்து போனாங்க. ஆண்டவருடைய பார்வையில் எல்லாமே பேசுகிறாங்க. நம்ம தான் அது சின்னது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இல்லை. அவர் எல்லாவற்றிலும் தம்மை நீதியை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்தது 2வது ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ரோமர் 12 அதனுடைய 15. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம். உலகத்தில் பொறுத்த வேஷம் தெரியாதவர்களுடைய காரியத்தினுடைய அடுத்த 2வது காரியமாக இப்படி சொல்லுது. நீங்க சந்தோஷம் ஒருத்தங்க படுறாங்க அப்படின்னா அவங்களோட கூட சந்தோஷப்படுங்க. ஒருத்தங்க துக்கமா இருக்காங்கன்னா அவங்களோட துக்கமா. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. ஆனா உண்மையில இது சிம்பிளான விஷயமே கிடையாது. இது யாரால செய்ய முடியும் அப்படின்னாக்கா, யாரோட கூட அவங்க உண்மையிலேயே இணக்கமாக அவங்க இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்பட முடியும், துக்கப்படுறவங்களோட துக்கப்பட முடியும். மற்றவர்களால இந்த காரியம் செய்ய முடியாது. இது ரொம்ப சிம்பிளா. நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் ஆகட்டும், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னேற்றமாகட்டும், நமக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வளங்களோ தாளங்களோ கர்த்தர் நம்மளை உயர்த்தக்கூடிய இந்த காரியங்களை பார்க்கும்போது சக சகோதரனால ஏற்படக்கூடிய அந்த முன்னேற்றத்தை நம்மளால சந்தோஷமா ஏற்றுக்க முடியல அப்படின்னா நம்ம பயங்கரமான பிரச்சனைகளை மாட்ட போறோம்னு அர்த்தம். பயங்கரமான பிரச்சனைகளை மாட்ட போறோம்னு அர்த்தம். இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, உடனடியாக அந்த எண்ணம் வந்து அடுத்ததான் கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னா பொறாமையா கன்வெர்ட் ஆகுது. பொறாமையா கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு ஆதியாகமத்தில் ஆரம்பத்திலேயே நமக்கு உதாரணம் இருக்கு. காயினுடைய காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபேல் ஒன்று அடுத்த வீட்டு பையன், ஆபேல் ஒன்று அடுத்த வீட்டு பையன் கிடையாது. தன்னுடைய சொந்த சகோதரன். 2 பேரும் ஒரு தாய் மக்கள், ஒரே ரத்தம். 2 பேருமே பூமியில பிறந்த முத சந்ததி. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதற்கு ஒரு நீதி இருக்குது. காயினுடைய காரியங்களை கர்த்தர் தள்ளி விடுகிறார். அதற்கும் நீதி இருக்குது. ஆனா அந்த இடத்துக்கு வரக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய இயல்பான காரியம் என்னன்னாக்கா, என்னையை தள்ளி விட்டு அவனை மட்டும் என்ன பண்ணிட்டாரு, அவர் அங்கீகரிச்சுட்டாரு. அவனுக்கு அது எரிச்சல் வருது. பொறாமையினுடைய முதல் அறிகுறி எரிச்சல். அந்த எரிச்சலை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, நம்மளை கண்டா அவனுக்கு பிடிக்காது. அந்த எரிச்சல் அப்படிங்கிறது நம்மளை கண்டா பிடிக்காது. அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதனுடைய அழகா போக 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 என்ன பண்ணுன்னா பொறாமையா கண்டுட்டாரு. அந்த பொறாமை கடைசியா எங்க கொண்டு போய் முகநாடி வேறுபட்டு எல்லாமே வந்து கடைசியா கொண்டு போய் அவனை முடிச்சு கட்டாம விடக்கூடாதுன்ட்டு முடிச்சு கட்டிடுது. உலகத்துல சமீபத்தில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் முடிச்சு விட்டு, இது சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை ஒழிச்சு கட்டுறது, அட்ரஸ் இல்லாமல் பண்றது. கடைசியா காயினுடைய நிலைமை என்னாச்சு? அலைந்து திரிகிறவனா ராம்குமார் ஒரு காரியத்தை போஸ்ட் பண்ணியிருந்தாரு. காயினுடைய காரியங்களை குறிச்சு அருமையா இருந்தது. அந்த காரியங்களை நோட் பண்ணி வைக்கிறேன்னு நினைச்சேன். அதுக்கு நான்
அவர் வேற எங்கேயோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருந்தார். அருமையாக இருந்தது அந்த காரியங்கள்லாம். அப்போ அவன் கடைசி வரைக்கும் அலைஞ்சு திரிகிறவனாக தான் இருந்தான். அவன் நிம்மதியாக இருந்தான். இப்போ தம்பி கொண்டுவிட்டு அவன் நிம்மதியாக இருந்தான். கொலகாரங்கிற பட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து என்ன பண்ண முடியல, அவனால் சமாதானமாக சந்தோஷத்தமாக அந்த பூமியில் வாழ முடியல. அதுக்கப்புறம் அவன் செத்ததுக்கப்புறம் எல்லாம் உலகமும் அது நிறைய அப்போ வந்து பங்கு போடல, யாருக்கும் பட்டா எழுதி கொடுக்கல, எல்லாமே அவனுக்கு தான். ஆனாலும் அவன் கடைசியாக சாபத்தோட தான் திரும்பிட்டு இருந்தான். இந்த மாதிரி நாம் சொந்த சகோதரர்களை நாம் ஒன்றும் கொலை பண்ண போகிறதில்லை. ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அவர்களை முழுமையாக முடித்து கட்டுகிறோம். நம்மளால் எந்த எல்லை வரைக்கும் செய்ய முடியுமோ அவங்கள பற்றி தப்பு தப்பாக சொல்லி வைக்கிறது, அவங்கள பற்றி தப்பு தப்பாக சொல்லி வைக்கிறது. நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஞ்சக எண்ணங்களையும் அப்படி பேசி நம்ம தீர்க்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து மனோ உளவியல் நிலைமையில பார்க்கும்போது இது வந்து ஒரு மனோவியாதி. இதெல்லாம் சைக்கோன்னு உலகம் சொல்லுது. அப்போ அவங்களை குறித்து நம்ம தப்பு தப்பாக வெளியில் சொல்லி அந்த ஆதங்கத்தை நம்ம தீர்த்துக்கும் பொழுது அது அதோட நிற்காதுங்க. பிரச்சனை என்னன்னா, நாம சொன்னது கண்ணு காது மூக்கு வச்சு அது பூதாகரமாக சுற்றி வரும். அந்த விஷயம் சுற்றி வந்து யாருக்கு விரோதமாக அந்த காரியத்தை நம்ம செஞ்சோமோ அது அவங்களுடைய எதிர்காலத்தை காலி பண்ணுற அளவுக்கு கொண்டு நிற்கும். ஒரு மனுஷனை கத்தி எடுத்து குத்துனா மட்டும்தான் உலகமே கிடையாது. இந்த இடத்துக்கு செய்யப்படக்கூடிய காரியம் முழுமையாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அளிக்கிறது. முழுமையாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அளிக்கிறது. இது சபைகளில் சாதாரணமாக நடக்குது. கணக்கு இல்லாத பல காரியங்கள் இன்னொருவருக்கு கிடைக்கும் பொழுது அந்த மனதளவில் என்னால் அதை ஏற்றுக்க முடியும். என்னால் எதுவும் போய் அவனை செய்ய முடியாது, அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை என்னால் தடுக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும், அவன் பேரை ரிப்பேர் பண்ண முடியும். அவன் பேரை நான் ரிப்பேர் பண்ண முடியும். அந்த காரியத்தை சாதாரணமாக மனிதர்கள் செய்கிறாங்க. இதெல்லாம் யாரு செய்வா அப்படின்னா உலகத்தில் இருக்கிறவங்க தான் செய்வான். இதை ஒருபோதும் கிறிஸ்தவன் செய்யக்கூடாது. உலகத்துல அழகா இயேசு கிறிஸ்துவ அவங்க அறிந்து கொண்ட விதம் என்ன தெரியுங்களா? ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காணும். நீங்க யாரை போய் இயேசு சாமி பத்தி அவங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கும். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வசனம் இது. இந்த வசனம் தான் மகாத்மா காந்தி, மோகன்தாஸ் கரம்சாமி காந்தியுடைய வாழ்க்கையை பேசுறதுச்சு. சுதந்திர போராட்டத்துக்காக அவர் வந்து நல்ல மெத்த படித்த மேலாளர், பாரிஸ்டர் பட்டம் ஃபாரின்ல படிச்ச ஒரு பயங்கரமான பணக்காரர். அவர் ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவர். அவர் நேரு இவங்கெல்லாம் ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அப்படி இருந்தவங்க எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் இறங்கி கஷ்டப்படணும்னாக்கா அவங்க நம்ம மேலே வச்ச பாசம். ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் அவரை காந்தியாக இருந்தவரை மகாத்மா காந்தியாக மாற்றிச்சு. அவர் பைபிளில் படித்த ஒரே ஒரு கொட்டேஷன், அந்த வெர்சன் மலை பிரசங்கம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மலை பிரசங்கத்தில் அவர் ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தில் கம்மி அப்படின்னு அந்த சொன்னது அவர் ரொம்ப பிரியமாக இருந்தது. அப்படின்னால இன்னொன்று அடிமைப்படுத்தி வச்சிருந்தவன் யாருன்னா கிறிஸ்டியன் தான், பிரிட்டிஷ்காரன். அப்போ அவருடைய வசனத்தை அவனுக்கே எடுத்து வாழ்ந்து காமிச்சார். அடிக்கும் போது திருப்பி அடிக்காம இருக்காரு. அதுக்கு அவர் வச்சு இன்னொரு சத்தியாக அடிக்கும் போது திருப்பி அடிக்கும் இன்னொரு கணத்தை காமிச்சார். ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சது. கிறிஸ்தவர் இல்லாத ஒரு மனிதரால் வேதத்தை அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு இருக்க முடியுது. உண்மையான கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அவரே தான் சொன்னாங்க. எல்லா கிறிஸ்தவனும் கரெக்டாக கிறிஸ்தவனாக இருந்தாக்கா இந்தியா எவ்வளவோ விவசாயம். இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் தேவன் யூதர்களுக்கு கொடுத்த அந்த அறிவு, அந்த சயின்ஸ் நாலேஜ். அதனால் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் இன்னைக்கும் உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவர் ஞானமும் மீட்புமாய் இருந்தபடினார். அதனால சந்தோஷப்படுறவங்களோட இதை வந்து இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா, இது எல்லா மனிதருக்கு போய் வரக்கூடிய இயல்பான பொறாமை தான். இது எப்படி தப்பிச்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க போய் அவங்களை ட்ரீட் பண்ணிடுங்க, ஷேக் ஹேண்ட் பண்ணுங்க, வெரி குட், நல்லா இருக்கு, இந்த மாதிரி இன்னும் வாங்க, வளர்ந்து வாங்க அப்படின்னு. உங்களுக்கு உண்மையிலேயே அந்த மனசே உள்ள இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்க அவங்கள போய் வாழ்த்துங்க. வேற தெளிவாக சொல்லுது, ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவங்கள வாழ்த்துங்கன்னு சொல்லுது. நீங்க சொல்ற வாழ்த்துதல் அங்கே தங்கும். அவர் பாத்திரமான மனிதனாக இருந்தா கண்டிப்பா தங்கும். அப்ப நீங்க அதை போய் என்ன பண்ணுங்கன்னா ட்ரீட் பண்ணுங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதை சின்ன சின்ன விஷயத்துல ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல இதை ஆரம்பிங்க. இன்னைக்கு உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கு நான் ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ இந்த காரியங்கள் என்ன கொண்டு வரணும்னா இன்னொரு மனிதன் மேல பொறாம வராம நம்ம தடுத்து பாதுகாக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பாராட்டி பாருங்க. இந்த உலகம் இன்னைக்கு இன்னொரு பாராட்டுக்கு எங்கக்கூடிய உலகம். குழந்தைகளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தால் பாராட்டுறோம் இல்லையா? ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் போய் ஒருத்தர
நீங்கள் பாராட்டி அப்ரிசியேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளலாம், உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா காயினுக்கு உண்டான அந்த எரிச்சல் நிச்சயமாக நமக்கு வரும், நிச்சயமாக வரும். காயினுடைய முடிவு எப்படியோ நிலையற்ற அடைகிறது போல நமக்குள்ளே சமாதானம் இருக்காது, நமக்குள்ள சமாதானம் இருக்காத அந்த நிலைமையில நம்ம வாழ்க்கையே போயிடும். அதனால இந்த பொறாமைன்றது ஒரு மனிதனை தனிப்பட்ட நிலைமையில் அடிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளை காலி பண்ணிடுது. அதனால உள்ளதை உள்ளதென்று, இல்லதை இல்லதென்று சொல்லிடும். அது ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது ஏற்குமாறாக பண்ணிடுறோம். உண்மையை பொய்யாக்கி, பொய்யை உண்மையாக்கி தலைமையில் நம்ம செய்கிறதுனால ஏற்படக்கூடியது பயங்கரமான நிலைமையில் இது கொண்டு போய் முடிஞ்சிருது. இதுக்கு எபிரேயர் 12:15 வசனத்தை ஒரு வருஷம் வாசிங்க. எபிரேயர் 12:15. நமக்குள்ள கசப்பு வந்ததுன்னா என்ன நடக்கும் அது தெளிவாக போட்டுருக்கு. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். இந்த இடத்துக்கு பாருங்க. இப்போ அந்த கசப்பான வேறு எங்கே கொண்டு போய் முடியுது தெரியுங்களா? தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகும்படிக்கு கொண்டு போய் விட்டுருது. தேவனுடைய கிருபையை நாம் இழந்தோம்னா சகலவற்றையும் நாம் இழந்து போயிடணும். அப்போ அந்த கசப்பு நமக்குள்ள உண்டாகாதபடிக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எண்ணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது சிந்தனை என்றைக்குமே கிறிஸ்து இயேசுக்குள்ள கீழ்ப்படியை சிறைப்படுத்தி நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம காத்துக்கொள்ள தவறினால் நிச்சயமாக சிந்தனையின் மூலமாக நம்மளோட பிசாசு நிச்சயமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவோம். அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக சங்கீதம் 51:6. சங்கீதம் 51:6 இப்படியாக சொல்கிறது. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்கள் என்ற காரியத்தினுடைய அந்த மூன்றாவது காரியமாக நம்ம துணை வசனம் பார்க்கும்பொழுது உள்ளத்தில் உண்மை இருக்குதுன்னு தேவன் ரொம்ப நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அதனால என்னன்னாக்கா ஞானம் நமக்கு அதன் மூலமாக கிடைக்குது. இப்ப என்னைக்குமே ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்னைக்குமே உண்டானது, அதாவது ஒருவன் இருக்கிற வண்ணமாகவே வந்து தேவனை தொழுது கொள்ளணும்னு வேற தெளிவா சொல்லுது. நீ எப்படி இருக்கிற பாவியா இருக்கிறனா பாவியாவே வா, நீ பரிசுத்தனாக இருக்கிற பரிசுத்தனாவே வா, உன்னிடத்துல குறை இருக்கா குறையோடையே வா. தேவ சமூகத்துக்கு வந்து நன்மை அடைஞ்சு பெற்றுதான் திரும்பி போயிருக்கிறாங்க தவிர ஏமாந்து போனவங்க யாருமே கிடையாது. அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப அவர் நம்மளை சரி பண்ண நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவரிடத்துல நம்மளை விட்டு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா உள்ளத்துல உண்மை இருக்கணும். நாம் இதில் அப்படியே மாற்றி செஞ்சிடக்கூடாது. ஆவிக்குரிய காரியங்கள் ரொம்ப நாட்டம் இருக்கிறதாகவும் எல்லா நிலைமைகளையும் கூட்டங்கள் அட்டன் பண்ணுறது எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணும்பொழுது பார்த்தா நம்ம ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவலான மேனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையில நம்ம யாருங்கிறது நமக்கு தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு எவ்வளோ நெருக்கமும் எவ்வளவு விரிசலுமாக இருக்குது, எவ்வளோ கேப் இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால் இந்த காரியத்தை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க. என் பிள்ளைகிட்ட சொன்னது. ஆனால் என் பிள்ளைக்கு அந்த சகோதரியை பற்றி நல்லாவே தெரியும். அதே அசம்பிளியில் ஒரு பையனோட லவ், பேரண்ட்ஸ் எல்லாம் பேசி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது எப்போ படிச்சுட்டு காலேஜ் படிக்கும்போது படிச்சுட்டு இருக்கிறதுக்காக அந்த ஊருக்கு போய் அங்கே ஐக்கியப்படும் போது அந்த அங்கேயே மாப்பிளையும் பார்த்தாச்சு. அங்கே ரெண்டும் இப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. வேற அந்த காரியத்தை பயங்கரமாக கட்டிக்கிட்டு ஒருவேளை நம்ம சமுதாயத்துக்கு பயந்து நம்ம அந்த காரியங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம செஞ்சு வைக்கலாம். ஆனால் வேற இது ஒருபோதும் அமெரிக்கவே கிடையாது. இதை தெளிவாக சொல்லுது. சிம்சோனுடைய வாழ்க்கையை முதற்கொண்டு, சாலமோனுடைய வாழ்க்கையை முதற்கொண்டு, தாவீது செஞ்ச தப்பு முதற்கொண்டு வேற இதை பயங்கரமாக கண்டிக்கிறது. ஒருபோதும் அமெரிக்கிறதே கிடையாது. ஆனால் சமுதாயத்துக்கு பயந்து பல நேரங்களில் பெற்றோர்கள் அந்த காரியங்களுக்கு எசைஞ்சு போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுறது. ஆனால் வேற இதை ஆதரிக்கிறதே கிடையாது. இந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது இதனுடைய தண்டனை பயங்கரமாக இருக்குங்க என்னைக்குமே. அது மட்டும் இல்லாமல் இது பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி நிலைமை அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் இன்னும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 5:28 எடுத்து வாசிங்க. மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இது ஸ்திரீயை ஒரு ஆம்பளை இச்சையோடு பார்க்கறது மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துக்கு ஒரு பெண் இன்னொரு ஆணை தப்பா பார்த்தாலும் போச்சு. அப்ப வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. நீங்க விபச்சாரத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சரீரத்துல போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. புதிய ஏற்பாட்டுல எல்லாவற்றுக்கும் மேல வந்துருச்சு.
அப்ப இந்த காதல் அப்படிங்கிறதெல்லாம் எதுல உண்டாகுது அப்படின்னாக்கா அவனுக்கு அந்த பிள்ளையுடைய உருவத்தின் மேல ஏற்படக்கூடிய ஆசை, அந்த பையன் மேல உருவத்தின் மேல ஏற்படக்கூடிய ஆசை, அந்த பழக்கத்தில் வரக்கூடிய இது எல்லாமே தேவன் நன்மையாக கண்டிக்கிறார். இதை ஒருபோது கர்த்தர் ஆதரிக்கிறதே. சமீப நாட்கள்ல வந்து எனக்கு இந்த வேதம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களோட சில பழக்கம் ஏற்பட்டது. அப்போ ஓய்வு நேரத்தில் நாங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது எனக்கு பெரிய அதிர்ச்சி அவங்க கொடுத்தாங்க. அவங்க யாருமே பைபிள் டீச்சர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க என்கிட்ட சொன்னது, காதல் கல்யாணம்லாம் தப்புன்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற. பைபிள்ல தெளிவா போட்டுருச்சியா? நீ உன்னுடைய ஆப்ஷனை நீ சூஸ் பண்ண சொல்லி வேற எங்கேயுமே சொல்லலை. எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அந்த காரியத்தை குறிச்சு. ஆனால் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க யாருமே சமாதானத்தோட வாழ்ந்தது நானும் பார்த்தது இல்லை. என்னால நல்ல சட்டம் பேர் அதை பயங்கரமாக கண்டிக்குது. அதை அவங்க சொல்லும் போது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவங்களே பல காரியங்களை ஊக்குவிச்சு நடத்தி வச்சிருக்காங்க. இவங்க பைபிளை டீச் பண்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க. பயங்கர மனவேதனை நினைக்கல எனக்கு. எத்தனை பஞ்சாயத்து அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்களே பழைய பஞ்சாயத்தை பண்ணி வச்சாங்க. யார் இதை ஆதரித்து பேசி, யார் இதுக்கெல்லாம் கை போட்டு யாரெல்லாம் பண்ணி வச்சாங்களோ அவங்களால அந்த பஞ்சாயத்து பண்ணி ஓய முடியல. அந்த பூசை முன்னாடி ஏன் அதை ஆதரிக்கல? கர்த்தர் அதை தெளிவாக சொல்லியிருக்கு புதிய ஏற்பாடு. நீ இச்சையில தான் அந்த கல்யாணத்தை பண்ற. இப்ப பேர் 2 பேர் 1 எடுங்க. ரெண்டு பேர் 1:4 இப்படியாக சொல்கிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை ரோஸ் வாசிச்சு பாருங்க. என்னன்னு நம்ம கொடுத்திருக்கிற கருத்து அருமையான வாக்குத்தத்தம், மகா மேன்மை, திவ்ய சுபாவத்துக்கு பங்கு. இதெல்லாம் எவனுக்கு கிடைக்கும்? யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும்? அப்படி தப்பிக்கிறவனுக்கு தானே கிடைக்கும். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேடுக்கு தப்பி. அப்ப இந்த உலகத்துல வரக்கூடிய எல்லா கேட்டுக்கும் நீ தப்பிச்சீன்னா இந்த திவ்ய சுபாவம் உனக்கு கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். மகா மேன்மை இருக்கு, அருமையான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. இது எல்லாமே நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. இந்த இச்சை இதோட உங்களை சும்மா விடாது. யாக்கோபு 1:15 எழுங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தெளித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். கடைசியா எங்க கொண்டு போய் விடுதுன்னா மரணத்தை விடுது. மரணம்னா சரீர மரணத்தை மாத்திரமா நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், யூசத்து போயிடுவோம் அப்படின்னு. அப்படியெல்லாம் உங்களை அவசியமாக கர்த்தர் கொள்ள மாட்டார். உங்களை கொண்டு அவர் நிறைவேற்ற வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அது முடிகிற வரைக்கும் உங்களை தூக்க மாட்டார். ஆனா அதே நேரத்துக்கு உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க இப்படி எல்லாம் இறந்து போகும் பொழுது நீங்க வெட்டி வாழ்க்கை தான் இந்த பூமியில வாழ்வீங்க. நல்லா சம்பாதிப்பீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, ஆசைப்பட்ட இடத்தெல்லாம் வாங்குவீங்க. இதுக்கு மேல உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால கர்த்தருக்கு பைசா பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை பணம் என்ன லட்சமும் கோடியும் நம்மகிட்ட இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு நமக்கு உறவு இருக்காது. ஏன்னா வேதம் தெளிவாக அதை சொல்லிடுச்சு. இந்த இடத்துக்கு என்னன்னா மரணம் பிறப்பிக்க. அந்த மரணங்கிறது பிரிவை குறித்து சொல்லுது. தேவனுக்கும் உங்களுக்கு இடையில பெரிய பிரிவு விரிசல். என்னதான் நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்மளை காமிச்சுக்கிட்டாலும் கண்டிப்பா நமக்குள்ள சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தரிடத்துல நம்மகிட்ட இல்லை. காரணம் அது ஒரு இச்சை. அப்ப இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு நீ தப்பிக்க மறந்துட்ட, விழுந்துட்ட, எல்லாம் போச்சு. இதே காரியங்கள் வரும்பொழுது தாவீது மனம் திரும்பினார். அவரும் செஞ்சது மகாபாவம் தான். ஆனா அவருடைய மனம் திரும்புவது உண்மையா இருந்தது. பேதர் இச்சையினாலே உலக கேட்டுனாலே அவர் எதுவும் செய்யல. ஆனா பயந்து போய் கர்த்தரை மறுதளிச்சார். ஆனா அதுக்காக அவர் மனதாசம் அடிச்சுக்கிட்டு அழுகுறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த இதை தேவன் பார்க்கிறார். இப்படி நீங்க மனம் திரும்புறீங்க அப்படின்னாக்கா அதுக்குண்டான பலனை கண்டிப்பா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துக்கு என்ன சொல்றது? உள்ளத்தில் உண்மை. உள்ளத்துல என்ன உண்மை? நீ எப்படி இருக்கியோ அப்படியே கற்றுக்கலாம். நீ விழுந்து போனவனா காணப்படுறியா? விழுந்து போனவனாவே தேவ சமூகத்துக்கு வா. அவர்கிட்ட அப்படியே ஒத்துக்க. அவர் எதிர்பார்க்கறது உன்னை ஒத்துக்க சொல்லிதான் எதிர்பார்க்கிறார். நீ யாருங்கிறது அவருக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் உன்னை பத்தி தெரியணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. நீ எப்ப ஒரு காரியத்தை சிந்திக்க ஆரம்பிக்கிறையோ நீ அடுத்தது எங்க போய் விழுவுவேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எந்த குழியில் விழுவுவேன்னு தெரியும். நான் எங்க ஆரம்பிச்சேன், அதனுடைய கசப்பான வேறு எங்க முளைச்சதுன்னு கண்டுபிடிச்சி அதுல இருந்து முதற்கொண்டு நீ என்ன பண்ணணும்னாக்கா தேவ சமூகத்துல எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நீ வெளியில வரதுக்கான முயற்சியில நீ எடுக்கவே இல்லை அப்படின்னாக்கா
அப்படியே நல்லவனை போல வர்றது, நல்லவன் நாட்டம் நடிக்கிறது, நல்லவன் நாட்டம் பேசுறது, எல்லாருக்கும் பிரியமா நடந்துக்கிறது, பார்த்தா இவரு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆள் இல்லை, அந்த சகோதரியமான ஸ்பிரிச்சுவலான ஆள் இல்லைன்னு உலகம் சொல்லலாம். ஆனா நீ யாருங்கிறது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அவனுக்கும் உறவே இல்லை, உறவே இல்லை. உறவே இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்? நமக்கு இருக்க வேண்டிய ஒரே உறவு அதுதான். அந்த உறவே இல்லாமல் நம்ம இருந்தோம்னாக்கா எப்படி நம்மளால சமாதானமாக இருக்க முடியும்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்க. தான் சந்தோஷமாவே இல்லைனாலும் எத்தனையோ மனைவிமார்கள் தான் தான் கணவனோட சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி நடிக்கிறவங்க தான் பேர் தெரியுங்களா? காரணம் குடும்பமான வெளியே போயிடுறது, குடும்பமான வெளியே போயிடுறது. இது பெண்கள் செய்யக்கூடிய உச்ச கதையா? உலகம் 1000 சொல்லிக் கொடுக்கும். போய் பேசு, நடி, நீ இந்த மாதிரி இரு, நீ சம்பாதி, இப்படி போ, இந்த பாதையில் போ, இது ஷார்ட்கட்டு, 1000 பிசாசு சொல்லுவோம். கேட்குற நமக்கு எங்கே போச்சு புத்தி? ரொம்ப கவனத்தோடு கிறிஸ்தவ ஜீவித்தை நம்ம வாழணும். நாம் வாழ தவறினால் அதனுடைய நட்டத்தை நாம தான் அனுபவிப்போம். அதனுடைய நட்டத்தை நாம தான் அனுபவிப்போம். அவசரப்பட்டு எத்தனையோ பேர் தவறான முடிவுகள் எத்தனையோ எடுத்துறாங்க. குடும்ப வாழ்க்கையில் கணவனோட வாழ முடியாமல் வந்த பெண்கள் எவ்வளோ வச்சு என்னால் வாழ முடியாதுங்கிறது பல நேரங்களில் நம்ம டக்கு 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 டக்குன்னு சில நேரங்களில் முடிவு எடுத்துறோம். ஆனால் அதனுடைய முடிவு பிள்ளைகளை பாதிக்கும். அந்த மாதிரி கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம டக்குன்னு பாத மாதிரி போயிடறோம். இதுவே வழி, இதில் நடவுகள்னு சொன்ன கர்த்தரை டக்குன்னு தள்ளிவிட்டு ஆண்டவரால் காப்பாற்ற முடியாதா? உலகத்தில் சொல்லுவாங்க, மரத்தை வச்சவங்க தண்ணி ஊற்றுவான். ஏன்னா அந்த மரம் வளரணும்னு மரத்தை வச்சவனுக்கு அந்த ஆசை இருக்கும்ல, அது கனி கொடுக்கணும்னு வச்சவனுக்கு ஆசை இருக்குல்ல. உனக்கு ஜீவனை கொடுத்தவங்க உனக்கு சோறு போட மாட்டா? கண்டிப்பா காப்பாற்று, கண்டிப்பா காப்பாற்று. விசுவாசத்தோட தைரியத்தை கொடுத்த கர்த்தர் அதை கெடுத்துக்கிறது நம்மளுடைய தப்பே தவிர அது ஒருபோதும் அவர் உன்னை காண்கிறது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும் சங்கீதக்காரன். அந்த ஞான கிறிஸ்து, அந்த ஞான கிறிஸ்து ஏங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குதுங்க, பெரிய பொக்கிஷம் உள்ள இருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், சர்வத்திற்கும் சொந்தக்காரர், சர்வத்தையும் உண்டாக்கிய தேவன் அவர். அவரால் உனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியாதா? அவரால் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா? அவரால் உனக்கு காசு பணம் கொடுத்து ஒரு ரசோடு போட முடியாதா? நீ ஏன் உலகத்திட்ட போய் பிச்சை எடுக்கிற? ஏன் உலகத்திட்ட போய் கையெழுத்து பிச்சை எடுக்கிற? நீ யாசகம் போய் மற்றவர்களிடத்தை கேட்கும் அளவுக்கு நாம் ஒரு கீழான தகப்பனுக்கு பிறக்கலை. உலகமும் அதன் நிறைவும் பூமியும் அதனுடைய நிறைவும் சர்வத்துக்கும் சொந்தக்காரர் அவர். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் அவர். அவர் காண்கிற தெய்வம். கண்டிப்பா உன்னை தெருவில் அலைய வர மாட்டார். இப்போ நாங்கள் வரும்போது 2 குடும்பம் தெருவில் அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ வரும்போது முன்னாடி மகாராஷ்டிராவுக்கு வந்து வந்திருக்காங்க. பையா அப்போ ஹிந்தி மாலுமிக்கா थोड़ा सा बात करना है. நானும் சரி என்ன தெரியல வழி கேட்டுருக்கேன். வழி தெரியாமல் பாத மாதிரி திரும்பிட்டு இருக்கு. अपना देश के लिए वापस जाने के लिए पैसा नहीं है, थोड़ा सा मदद कीजिए. ना सुने, मैंने बोला था उधर जाइए, उस क्या ज़्यादा दुकान है, दुकान पर पूछिए, आप लोगों को वो जाने के लिए पैसा मिलेगा. அவன் அதை கேட்கல, வழியில் போகிறவங்க மட்டும் தான் கேட்டான். அப்போ அதில் ஏதோ தப்பு இருக்கு. அது போல நம்மளை கையேந்தி கர்த்தர் தெரிய விட மாட்டார். அவங்களுடைய அந்த மத சின்னத்தை கூடிய வச்சுருந்தாங்க. அதுலேயும் அவன் தெருவில் தெரிஞ்சால் தன்னுடைய மாதா வாங்கியாங்க. கையேந்தி ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் தெரிய வருவதில்லை. அவர் ராஜாதி ராஜா, சர்வத்துக்கும் சொந்தக்காரர், யோசிக்க வல்லவர். அப்படி இருக்கக்கூடிய தெய்வம் அவர். அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னாக்கா கொஞ்சத்தில் உண்மை. நீ கொஞ்சத்தில் உண்மையாக அநேகத்தின் பேரில் உன்னை நான் அதிகாரியாக வைக்கிறேங்கிற அந்த கொஞ்சம் உண்மையும் நம்மகிட்ட இல்லை.
கடுகளவு விசுவாசத்தை அவர் சொல்றாரு. மத்தேயு புத்தகத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். கடுகளவு விசுவாசம் நமக்கு இருந்ததுன்னா மலையை பார்த்து பெயர்ல அப்புறம் போ அப்படின்னு சொல்ற போனா அப்ப அது பொய்யா போட்டிருக்கு. அப்ப அப்படின்னா என்னன்னா நீ பெரிய காரியங்களை செய்வேன்னு அர்த்தம். போய் நின்று கொல்லிமலை பார்த்து நீ அந்த பக்கம் போ அப்படின்னா கொல்லிமலை போகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு என்னன்னா நீ பெரிய காரியங்களை செய்வ. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய இவன் இவ்வளவு பெரிய விஷயம் செய்யறான். அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாக அவரால் செய்ய முடியும். காரணம் கொஞ்சத்தில் உண்மை, கருதளவு விசுவாசம். உள்ளதுன்னு சொல்லுங்க. உலகத்துக்கு ஒத்த பேச முடியாது. உள்ளத்தில் உண்மை இருக்கிறது. அந்த காரணத்துக்கு ஞானத்தை வைப்பது நான் எனக்கு தெரியப்படும். அந்த ஞான கிறிஸ்து, அந்த கிறிஸ்து கண்மலையாகிய கிறிஸ்து. அதில் நான் 3 கட்டப்பட்டிருக்கேன். நான் ஏன் பொய் பேசணும்? நான் ஏன் பொய் பேசணும்? எப்போ பொய் பேசி காசு சம்பாதிக்க நம்ம போறோமோ அது யாசனை செய்யறதுன்னு தான் சொன்னேன். அப்போ உன்னால கர்த்தரால முடியாது என்னை காப்பாற்ற, நான் இந்த உலகம் தான் என்னை காப்பாத்துன்னு நம்ம போறது தான். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எல்லாருக்கும், காக்கைக்கும் குருவிக்கும் எல்லாவற்றுக்கும் ஆகாரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் அவர். அப்படி இருக்கும் பொழுது அந்த தெய்வம் நம்மளை கண்டிப்பா போஷிக்க வல்லவராக இருக்கிறார். உலகம் 1000 பொய்ய சொல்லிக் கொடுக்கும், 1000 நடிக்க சொல்லிக் கொடுக்கும், மூல கும்பிடு போட சொல்லுவோம், ஒருத்தனை காலில் உழுவு சொல்லுவோம், காலில் உழுவி அவன் காலை கழுவி குடிச்சாதான் வாழ்க்கை எல்லாமே செய்வாங்க. இது எல்லாம் செய்யறதுக்கு பதவிக்கு, பணத்துக்கு, உலகத்துக்கு, காசுக்கு, பணத்துக்கு சம்பாதிக்க இதுதான். ஆனா இதை நோக்கி ஒருபோதும் நம்மளை பிரயாணம் செய்ய சொல்லி கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்கவே கிடையாது. நம்மளுடைய இடம் பரலோகம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு மறுபடியும் என் தெய்வம் எனக்கு வருவார். அவர் வரும் பொழுது நான் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, கரை திரை முதலானவைகள் இல்லாதவனாக தேவ சமூகத்துல தைரிய நெஞ்சுள்ளவனா, என் கையில எந்த ரத்தப்படியும் சுமக்காம சந்தோஷமா அவரை கையெடுத்து கும்பிட்டு நான் அவரை வணங்கி அவருடைய சமூகத்துக்குள்ள போகணும். பிதாவின் முன்பாக என்னை கூப்பிட்டு அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த இன்ட்ரோடக்ஷன் சூப்பரா இருக்கும். He is my God. He is my God. He did so many things for me. He sacrifices so many for me. उतना त्याग कर लिया. செஞ்சாங்க. என் தியாகம் அத்தனை என் பிள்ளை எனக்காக இத்தனை இடத்துக்கு வந்திருக்கான். 100 அவனுக்கு திருப்பி கொடுங்க. 100 திருப்பி கொடுங்க. கண்டிப்பா கிடைக்கும். அது ஒண்ணு நம்ம பாத்திர கடையில் வாங்க பாத்திரம்லாம் கிடையாது. அருமையான பிரதிபலன்கள் பரலோகத்தில் நமக்கு அவர் பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். அவைகளை எல்லாம் சுதந்திரிச்சுக்கிறது எப்படி அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தின் அளவின்படி தான் அந்த காரியத்தை சுதந்திரிச்சுக்கிறோம். அதனால இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டு தப்பிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பே தானே தவிர அதை அவர் உங்களை கையை பிடிச்சி இழுத்துக்கலாம் ஓட மாட்டார். வழி இதுவே நடவுகள். நடக்க வேண்டிய ஆப்ஷன் யார்கிட்ட கொடுத்துருக்காரு? MCQ கொஸ்டின் மாதிரி, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி நீ தான் டிக் பண்ணணும். கரெக்ட் ஆன்சர் எதுன்ட்டு நீ தான் நடக்கணும். நடக்க சொல்லி தான் கொடுக்க முடியுமே தவிர உன்னை கையை பிடிச்சி தரனாலும் இருந்துட்டு போக மாட்டார் அவர். இதுதான்ப்பா பாதை, ஜீவ பாதை, இதுல போ, இதுல மரணம் இல்லை, பிரிவு கிடையாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப அந்த ஜீவ பாதையில நடக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு தான். அதை விட்டு நான் ட்ராக் மாதிரி ஓடிட்டு எனக்கு பரிசு கொடுக்கலான்னு நான் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸராக போய் கரெக்டாக அந்த டைமிங்கில் போய் அவங்களுடைய ட்ராக்ல கரெக்டாக போய் அந்த ஜீவ கிரீடம் அவங்க கிடையாது அந்த பரிசை பெற்றுக்கொள்றாங்க. நம்ம ஜீவ கிரீடத்தையே பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறவனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தகுதி இருக்கணும். சும்மா போடணும்னு எடுத்து கொடுத்துருவாங்க. நம்மளை ரசித்ததுக்காக தூக்கி தலைமையில் வைக்க மாட்டார் கர்த்தர். ஒரு நல்லா புரிஞ்சுக்கிங்க, உலகத்தில் என்றைக்குமே நீதி தான். நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால எல்லாமே நமக்கு எல்லாம் கரெக்டாக வாங்கி நம்ம நினைச்சோம்னா அது நம்முடைய தப்பு. கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறது மட்டும் இல்லை, நீ உண்மையிலேயே நீதியின் பிள்ளையா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் நமக்கு சரிவர அங்கே சம்பவிக்கும். கர்த்தர் துணையாளராக இருக்கிறார். அவரை மீறி ஒன்றும் வாழ்க்கையில் நடந்தாரு. நீ எதையும் இழக்க போறது. அப்படியே இழந்தாலும் எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத நீங்களும் ஒருத்தர் நினைச்சுக்கணும். உங்க பேரையும் அதை எழுதிக்கங்க. விசுவாசத்தினாலே எழுதிக்கங்க. உங்க பேர் அது தாராளமா நம்ம பேர் அது வேண்டும். ஆபிரகாமே நம்ம கூப்பிடுறது ஆபிரகாம் மட்டும் கூப்பிடலீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. உன்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் அவர். உன் பேர் உனக்கு தெரியாது,
உலகம் உண்டாவதற்கு முன்பாக அந்த இடத்துக்கு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி, நீ இந்த வயிற்றுல பிறக்கணும், நீ இந்த மாதிரி பிறக்கணும், நீ இப்படி தான் வளரணும், இந்த சூழ்நிலைகள் உனக்கு, நீ என்கிட்ட வர வரைக்கும் உனக்கு உண்டான லைஃப் ஹிஸ்ட்ரி இதுதான் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்ச கர்த்தர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் என்னைக்குமே அவருடைய வல்லமையை நாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஆபிரகாம் கிட்ட தன்னை பற்றி அவர் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது ஒரு அருமையான காரியத்தை சொல்லுவார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அந்த வார்த்தையை மறுபடியும் ரிப்பீட் நீங்க சொல்லி பாருங்க மனசுல. சர்வ வல்லமையுள்ள, சர்வம் அப்படின்னாக்கா சகலம்னு அர்த்தம். வல்லமையுள்ளனா பாபா தேவனாகிய கர்த்தர். கர்த்தர்னா ஆளுகை செய்யக்கூடியவர், கடவுளாக இருக்கக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய தேவனா. அப்ப என்னை மீறி எதுவும் வாழ்க்கையில் நடக்காது, என்னை மீறி எதுவுமே நடக்காது. நீ பயப்படாது. ஆனா இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்க, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்க. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா காணாம போகும். உண்மை காணாம போச்சுன்னா சகலமும் போச்சுங்க. தேவநீதி போயிடுச்சு. அங்க தேவநீதியே இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? உன்னோட சுயநீதி. உன் சுயநீதி வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆசைப்பட்டது வாங்கி அதையும் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம், அவ்வளவுதான். ஆனா தேவ சித்தத்தின்படியான வாழ்க்கை உனக்கு கண்டிப்பா கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. எல்லா இடத்துக்கும் நீ போகலாம், ஏன்னா உங்களோட காசு இருக்குது. எல்லா இடத்துக்கும் மரியாதையை வாங்கிக்கலாம், ஏன்னா உங்களோட காசு இருக்குது. எல்லா இடத்துக்கும் நீ வாங்கி போடலாம், ஏன்னா உங்களோட காசு இருக்குது. எல்லாமே இருக்கு, ஆனா கடவுள் இல்லை. கடவுள் இல்லை. புராண கதைகள் அருமையான ஒரு விஷயம் இருக்கு, அதனால சொல்ல முடியாது. என் பிள்ளைக்கு அடிக்கடி அதை நான் சொல்லுவேன். ஒரு 2 ஆப்ஷன் புராண கதைகள் இருக்கிறதா வைப்பாங்க. நீ எதை சூஸ் பண்றேன்னு, அப்போ அந்த இடத்துக்கு எனக்கு உங்களுடைய போர்ப்படைகள் எல்லாம் கொடுங்க, இன்னொருத்தனுடைய ஆப்ஷன் இருக்கும். இன்னொருத்த எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் என் கூட இருக்க போகுது, சண்டை நடக்கும்போது கடவுள் கூட இருக்கிறதா, அது ஒரு கதை தான், புராண கதைகள் தான். அப்போ தெய்வம் கூட இருக்கிறதுக்கும் இந்த உலகம் உங்கள் கூட இருக்கிறதுக்கும் 2 நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ நம்முடைய ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது. நிற்க வேண்டிய இடத்துக்கு தைரியமாக நின்று ஒரு தடவை நின்று தான் பாருங்க, ஒரு தடவை நின்று தான் பாருங்க. அதனால நட்டம் வரும், நட்டம் வராமலாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும்னு உலகமே சொல்லுவோம். கண்டிப்பாக நட்டம் வரும், ஆனால் சந்தோஷம் கிடையாது. என் கர்த்தருக்காக இந்த ஒரு இடத்துல நான் நின்றேன், அது ஒன்று கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில், உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகும். பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக கிறிஸ்துவானவர் உங்களை அறிமுகப்படுத்தும் போது இதை சொல்லுவார். என் உள்ள இந்த இடத்துக்கு இருந்தான், எடுத்து வை, அந்த கிஃப்ட் கூட அழியாத செல்வங்களோடு வாழ்வான வாழ்வு சமாதானத்தோடு கூட பழிவு கூப்பான அந்த கண்ணாடி கடலில் கிறிஸ்துவானோடு கூட நான் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ்வேன். இந்த நிம்மதியோட தான் நம்முடைய நெத்தி வைப்பாளர்கள் இருக்கணும். நம்முடைய மரணம் இப்படி தான் இருக்கணும். உங்கள் மரணம் எப்படி இருக்குன்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நிம்மதி இல்லாத சாவுக்கு போயிடாதீங்க. ஒருவேளை உங்களை ராஜாவாட்ட கொண்டு போய் மாறும், ஆனால் மண்ணில் கொண்டு தான் உரைக்கு போகிறோம். லட்சக்கணக்கான இது ஒரு கர்த்தர் கொடுத்த சிந்தனை அப்போ அதையும் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து. லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே வழிநடத்துறாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் போல சாந்த குணம் போனவன் யாரும் இல்லைன்னு கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுத்தது. ஆனால் மோசே அடக்கம் பண்ணது எத்தனை பேர்? மோசே கர்த்தர் மாத்திரம் தான் அடக்கம் பண்ணார். லட்சக்கணக்கான ஜனங்களாம் வழி நடத்தி இருந்தாலும் மோசே அடக்கம் பண்ணது கர்த்தர் மட்டும் தான் பண்ணாரு. அந்த கல்லறை இன்னும் வரைக்கும் அவனுக்கு தெரியாதுங்க. எங்க கடவுள் அடக்கம் பண்ற பாக்கியம் யாருக்கு பூமியில இருந்தது? மோசே கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். அவனுடைய கல்லறை எங்க இருக்குது கர்த்தர் மட்டும் இன்னும் வேற அது எங்கேயுமே கிடையாது, யாருக்குமே தெரியாது. பரிசுன்னா நித்தியமான பரிசா இருக்குங்க. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு முடிஞ்சு போடுறது. அந்த பரிசை மோசையை கொடுத்தாரு. தாவீதை இருதயத்தை கேட்டவன்னு சொன்னாங்க. இது போல சர்டிஃபிகேட்ஸ் நம்ம அங்கே வாங்கணும், அதுதான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட். அதனால் இந்த காரியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிப்போம். தேவனுக்காக நிற்க வேண்டிய இடத்துக்கு நிற்போம், அவருக்காக சகிக்க வேண்டியதை சகிப்போம், அவருக்காக இழக்க வேண்டியதை இழப்போம், அவருக்காக வாழ வேண்டியதை வாழ்க்கையை வாழ்வோம். சந்தோஷத்தோட நித்திய இறைப்பாடுகளுக்கு போவோம், சந்தோஷத்தோட அவருடைய சமூகத்துக்கு போவோம். நமக்கு இருக்கிறது எல்லாத்தையும்
வாங்கிக்கலாம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தொடர்ந்து நம்மோடு கூட தேவனை நினைப்படுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்தை இன்றும் மகிமைப்படுவதாக. ஆம்.